ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிராஃபிக் செயின். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சுச்சுவேஷனை நான் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்தியா ஃபுல்லாக லாக்டவுனில் இருக்குது. ஏன்னா கொரோனா வைரஸோட பாதிப்புனால இப்போ நிறைய பேர் அதிகம் மீறி நீங்கள் வெளியே போகிறீங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும். நம்ம நல்லதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் வந்து 144 ரூலையும் நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதிகம் மீறி வெளில போனீங்கன்னா நம்மளுக்கு தான் அஃபெக்ட் ஆகும். அதை வந்து நீங்கள் வெளில போகிறது கொஞ்சம் தவிர்க்கலாம். நான் வந்து வீட்டில் இருந்ததே கிடையாது. நான் வீட்டில் தான் இருக்கேன். இந்த 144 போட்டதுக்கு நான் வீட்டில் விட்டு வெளியே போகல. நீங்களும் அது மாதிரி வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. ஏப்ரல் 14 அப்புறம் நம்ம ரெகுலர் லைஃப் திரும்பிடலாம். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வீட்டிலே இருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மேனிபுலேஷன் பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் ப்ரெஸ் பண்ணாங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் கூட அப்டேட் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேனிபுலேஷனை அதுக்கு தேவையான இமேஜஸ் தான் நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம விஜய் இமேஜை ஜூம் அவுட் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த அஜித் அதையோட இமேஜை ட்ராக் பண்ணி அங்கே போகிறேன். இப்போ நான் இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலாக வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்மூத் ஆக்கிட்டு கெப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு இந்த ரெண்டு இமேஜும் நான் மெர்ஜ் பண்ண போகிறேன். மெர்ஜ் பண்ணால் தான் நம்மளுக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும் ரிசல்ட்டு. மெர்ஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெர்ஜ் பண்ணணும். நான் இப்போ மெர்ஜ் பண்ணிட்டேன். மெர்ஜ் பண்ண உடனே நான் வந்து அதை ஹைட் பண்ணிடுறேன். அப்புறம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஃபயர் போல் பிளேயரு. நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ண கிடைக்கும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த இமேஜ் நான் வந்து ட்ராக் பண்ணி இதில் வச்சுட்டு இது ஃபஸ்ட்டு நான் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிடுறேன். இப்போ நான் எனக்கு இந்த ஃபயர் இமேஜ் மட்டும் தான் வேணும். நான் ஒயிட்லாம் நான் கிளியர் பண்ணுறதுக்கு மல்டிபிளை வச்சுருவேன். ஸோ எனக்கு எங்கே இடத்துல இருந்து அதை வேணுமோ நான் வந்து கரெக்டாக அந்த ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா நான் ஒன் சைடு மட்டும் பண்ணுவாங்க. கெப்பாசிட்டி அதிகமாக வச்சுட்டு இந்த இமேஜ் எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு இந்த இமேஜ் மட்டும் தான் வரப்போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், மேஸ்க் லேயரை கிளிக் கொடுத்துட்டு ப்ரெஷ் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸாக இருக்க இமேஜை எரேஸ் பண்ணிவிடுங்க. உள்ள இருக்கிறத எரேஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக எரேஸ் பண்ணிவிடுங்க. எரேஸ் பண்ணிவிட்டு எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். ஒயிட்டில் இருந்தால் நம்ம இமேஜ் வரும், பிளாக்ல இருந்தால் எரேஸ் ஆகும் இமேஜ். இது எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்ட் எரேஸ் ஹைட் பண்ணிட்டு இந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு
இப்போ இது நல்லா ஆயிடுச்சு. இப்போ பேக்ரவுண்டை இப்போ நம்மளுக்கு அது பின்னாடி அஜித் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டோம்னா பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு ஃபயர் எஃபெக்ட் பண்ணணும்னா அதுக்கு எங்கிட்ட ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். நான் வந்து ஃப்ரேம் ஃபயர் எஃபெக்ட் ஒன்று எடுத்து நான் அவங்க டிஸ்கிரிப்ஷனை இப்போ என்கிட்ட 2 ஃபயர் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஹரிசாண்டலாக இருக்குது, அது வெர்டிகலாக இருக்குது. நமக்கு ரெண்டுமே வேணும். அதனால் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலை நான் ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். வெர்டிகலையும் நான் ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ஹைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் ஹரிசாண்டலாக இருக்கிற ஒரு இமேஜை அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ இந்த பேக்ரவுண்டில் கிளாஸ் இருக்கிறதுனா இது வந்து எதுவும் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் கொடுத்தா அது போயிடும். ஸ்க்ரீன் இல்லைன்னா லைட் ஸ்க்ரீன் இந்த ஸ்க்ரீனே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம இப்போ ஃபயரிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும். அது என்னன்னா பேக்ரவுண்டு நம்ம விஜய் இமேஜ் வச்சுருக்காங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் மூலமா பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை மாற்றிடுவோம். உங்களுக்கு இப்போ அந்த ஃபயர் எஃபெக்ட் நம்ம வச்சோம்னா அந்த ஃபயர் எஃபெக்ட் உங்களுக்கு அழகாக வந்து தெரியும். நான் ஃபயர் எஃபெக்ட் பார்த்தேன். பாருங்க எப்படி அழகா தெரியுதுன்ட்டு. இதை அந்த ஃபயர் ஒரு மேலே வச்சோம்னா இன்னும் நல்லா அழகா தெரியும். அது நம்ம வைக்கிற சைஸ் பொறுத்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரஸாக இருக்கிற எரேஸ் பண்ணிடுங்க. அப்படியே காப்பி பண்ணி நம்ம அதை கண்டினியூஸாக வச்சுட்டு வர போகிறோம். ஃபயரிங் எஃபெக்டை எக்ஸஸாக வரது நம்ம எரேஸ் பண்ணிடலாம். இந்த இப்போ நம்ம அதே மாதிரி காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் இப்படி தான் கொடுத்தாலும் நீங்கள் அது மொத்தமாக ஆச்சுன்னா நம்ம இமேஜ் சொதப்பிடும். சோம்பேறித்தனம் படாமல் வச்சோம்னா நம்ம கரெக்டாக இமேஜாக முடிச்சிடலாம். நீங்கள் அதை கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்த்து விட்டீங்கன்னா மொத்த இமேஜும் டேமேஜ் ஆகிடும். இப்போ இது நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் நம்ம வெக்டராக ஒன்று இருக்கும்.
அதை ஆல்ரெடி நம்ம வச்சு ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை கண்ட்ரோல் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். பண்ணிட்டு நான் டாப்பில் லைட் வைக்க போகிறேன். ஸ்க்ரீன் ஆகிட்டு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை பாதியாக எரேஸ் பண்ணிக்க போகிறேன். எரேஸ் பண்ணிவிட்டு நான் டாப்பில் இங்கே வைக்க போகிறேன். இப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எரேஸ் பண்ணுவேன். அதாவது இந்த ஹரிசாண்டலாக இருக்கிறத எடுத்துருவோம். இப்படி நல்லா இருக்கு. இப்போ நம்ம சின்ன ஒரு எஃபெக்ட் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபயர் திங்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஒரு தனி குரூப்பாக போடணும். அந்த குரூப்போட பேர் வந்து ஃபயர்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த ஃபயர் இன்னும் இந்த டார்க்காக நம்ம வந்து ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த நியூ லேயருக்கு வந்து எஃபெக்ட் பேர் சொல்லி வச்சுங்க. ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபயரோட கலரை வந்து கொடுத்து இப்போ இதில் கலர் டாட்ஸ் கொடுத்துட்டு ப்ரெஷ் கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கு. பார்க்கவே நல்லா இருக்கு. ஜூம் பண்ணிட்டு பாருங்க, நல்லா இருக்கு. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து ப்ளஸ் பண்ணி ஆல் தட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.